ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகற்காய் தொக்கு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பாகற்காய் கசப்பாக இருக்கிறதுனால யாருமே விரும்ப மாட்டாங்க. இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு கசப்பே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு 25 கிராம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது பாகற்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. எண்ணெயிலே தான் பாகற்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்க போகிறோம். பெரிய சைஸ் தக்காளி ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி முழுசாக இருக்கக்கூடாது. நல்லா வதக்கிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்து வதக்கிடலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அடி பிடிக்கவும் இல்லை. நம்ம எண்ணெயிலே தான் வதக்கியிருக்கோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுவே நமக்கு ஒரு மசாலா மாதிரி இருக்குது. பாகற்காயை இதோட இப்போ சேர்த்துடலாம். அரை கிலோ பாவக்காவை சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். பாகற்காயை எந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. பாகற்காயை 10-15 நிமிஷம் அடி பிடிக்காமல் எண்ணெயிலே வதக்கிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வதக்கும்போது பாகற்காய்க்கு தேவையான அளவு பொடி உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலே வதக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயிலே வதக்கிறதுனால வதங்கினதுக்கப்புறம் பாகற்காய் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 15 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மூடி போட்டு வேக வைக்கும்போது அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. அப்பப்போ திறந்து அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. காயில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துருக்கேன். கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். காரத்துக்கு வத்தல் பொடி மட்டும்தான் 1 ஸ்பூன் சேர்க்குறோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாலும் நம்ம அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்ததுனால அடி பிடிக்கவே இல்லை. வத்தல் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கோம். காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் வேக விட்டுறலாம். அடுப்பை நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெய் கம்மியாக இருந்தால் அடிப்பிடிக்க மாரி இருந்தால் இந்தமாரி சென்டரில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். பாகற்காய் அரை கிலோ எவ்வளோ கம்மியாயிருச்சின்னு பாருங்கள். நம்ம எண்ணெயிலே வதக்கியிருக்கோம். ரொம்ப கம்மியாயிருச்சு. பாகற்காயை கூட பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக பாகற்காய் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சாதத்தில் போட்டு அப்படி கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாகற்காய்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கசப்பே தெரியாது. பாகற்காயை சைடிஷாக கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.